ஹாய் எவ்ரி ஒன். நேற்று வந்து பார்த்தீங்களா பார்ட் 1 பார்ட் 2 அதோட பார்ட் 3 வீடியோ தான் இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சேலையூரில் இருக்குது. இந்த கோயிலோட நேம் பார்த்தீங்கன்னா சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம். இந்த கோயிலில் வந்து பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்குது. பைக் பார்க்கிங்க்கு வந்து 2 rupees சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பைக்கில் போயிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூ விற்குது, மாலை விற்குது, எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது. சில்வர் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஆஃப் சில்வருக்கு வந்து 1 rupee வாங்குறாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை அமுக்குங்க, என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி நடந்து கோயிலுக்குள்ளே போகிறப்ப நம்ம வந்து ஒரு பேனர் பார்த்தோம். இந்த பேனரில் என்னென்னா ஸ்ரீ கந்த விகார்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட மண்டபா இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 150 to 200 மெம்பர் இதில் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்தலாம், ஹோமத்துலேருந்து நடத்தலான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு செல்ஃபோன் நம்பரும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சேலையூர் இன்ன சரௌண்டிங்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்த்துங்க. இதோட பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. அந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லாம் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போனோம்னா கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸும் போட்டிருந்தாங்க. கோச்சாலை இருக்குது. அந்த கோச்சாலைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டோம். இதோட கோபுரம் கோபுரம் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூரி ஜெகநாதர் அந்த நார்த் சைட் கோயிலெலாம் பார்ப்போம் இல்லையா, அதோட கோபுரம் ஆர்கிடெக்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்படியே பார்த்தோம். இது வந்து பெரிய கோயிலாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கிட்ஸை கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கோயிலில் வந்து சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும், குழந்தைங்க விளையாடின மாதிரியும் இருக்கும். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து மெதுவாக வந்து பேசிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய இடம் இருக்குது. அப்படியே மெதுவாக பார்க்கலாம். இப்போ வந்து கோயில் நுழைஞ்சோடனே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது இவரை தான். ஸோ இப்படி பார்த்துட்டு வழி இல்லையோன்னு நான் நினைக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எங்களுக்கு வழி இருந்தது. நாங்கள் நேராக போய் சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா பிரகாரம் ஒன்றுத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு கடவுளை வந்து அவ்வளோ க்யூட்டாக என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக வடிவமைச்சு அதுக்கு கலர் கொடுத்து பார்க்கவே வந்து பார்த்துட்டே இருக்கலாமா நின்றுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அவதாரத்தை பாருங்களேன், ஒரு அவதாரத்துமே எப்படி வந்து இவ்வளோ சூப்பராக இப்படி ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலை வந்து போய் பார்த்துடுங்க. இது சென்னையில் தான் இருக்குது. இதை முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார், பெருமாள் இருக்காங்க, அம்மன் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. இவரை வந்து சுற்றி வந்து முடிச்சிட்டோம். முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கார். இப்போ ஸ்ட்ரைட்டாக இதுக்கு ஆப்போசிட் திரும்பினோம்னா நம்மளுக்கு என்ன இருக்காருன்னா பெருமாள் இருக்கார். அதுக்கப்புறமா அந்த மண்டபத்துலையுமே பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து அப்படியே ஒரு இதுவாக வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. அப்புறமா பெருமாளை வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு திருப்பதி வெங்கடாச்ச பெருமாளே வந்து நம்ம நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே இவங்கள பார்த்து முடித்தோடனே அடுத்த பிரகாரத்துக்கு போகணும். விநாயகர்லேருந்து எல்லாருமே இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஐயப்பன் இருந்தார். ஐயப்பன் வந்து கோல்டில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் எங்கேயுமே பார்க்கல ஐயப்பனோட சாமி. ஸோ இங்கே பார்த்தோன்னே ஒரு பாட்டை போட்டோம், கல்லுக்கு முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்பா. அந்த சாங்கை அப்படியே பாடிட்டு விநாயகர், தன்வந்திரி எல்லாரையும் கும்பிட்டு இந்த சைடு திரும்பினோம்னா அம்மன் பார்க்கவே அப்படியே கண்ணில் ஒத்தல மாதிரி இருந்தது. அவங்கள கும்பிட்டு அப்படியே நேராக வந்தோம்னா நந்தியை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது, அவருக்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பா, ஓம் நமச்சிவாய நம்மளோட சிவபெருமான் தான் இருப்பார். அது வந்து எப்படி இருந்ததுன்னா எனக்கு பார்க்குறப்போ தஞ்சாவூர் கோயிலில் பார்ப்போம் தெரியுமா, அவ்வளோ பெருசு அது மாதிரி இருந்தது. ஸோ அவரையும் சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கடை ஒன்று இருந்தது. ஸோ அந்த கடையில் வந்து விற்கிற பொருள் தான் இது என்னென்னா அங்கே யாகம் நடக்குதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யாகம் எப்போவுமே டெய்லி நடந்துகிட்ருக்கு பழகுது. அதை பற்றி எனக்கு கிளியரான ஐடியாஸ் இல்லை. ஸோ இதுதான் வந்து அந்த யாகம் இருக்க பிளேஸு. எல்லாருமே திங்ஸ் வாங்கிட்டு போனாங்க. பூஜா எத்தனை மணிக்கு நடக்குதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுங்க. இதோடு முடிஞ்சிட்டாங்க கதைங்க. இன்னொன்று ஒரு மண்டபம் இருக்குது. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் பெருசாக இருக்கார், விநாயகர் பெருசாக இருக்காங்க, அதுக்கம்மா அம்மன் இருக்காங்க, இன்னும் 4-5 பேர் இந்த
இந்த கோயிலுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எப்படி நம்ம வந்து பார்த்தோம் ஐயப்பனை வந்து கோல்டில், அதே மாதிரி தான் உள்ள எல்லா கடவுளையும் கோல்டில் வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது கோயில்.